கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? 6வது மாதத்துக்குள்ளே நாம் வர ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு புதிய மாதம் வரும்போது அந்த மாதம் சிறப்பாகிறது எப்படி என்றால், இந்த 1ஆம் தேதி வரோம் பாருங்க. நிறைய பேர் நான் 1ஆம் தேதியில் பார்க்குறதே இல்லை. நீங்கள் ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி உங்களை பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம், அவங்களாம் 1ஆம் தேதி வரமாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி வந்திருக்கிறாங்க. மாதத்தில் முதல் நாளில் கர்த்தரை எல்லா முதல் நாளும் ஆண்டவர் நம்ம சந்திக்கிறோம் தான். ஆனால் இந்த முதல் நாள் என்ன சிறப்புனா, உங்களோடு கூட எல்லாரும் கூட நம்ம சந்திக்கிறோம் பாருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. 5 மாதத்தில் பல சோக கதைகளை நாங்கள் கேட்டோம்னா நீங்கள் நிறைய சொல்லுவீங்க, என்னென்ன சோகம்லாம் நடந்துச்சு. இல்லை, சோக கதையெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இப்போ நம்ம பாடுற பாட்டு அப்படி தான், என் இயேசு ரொம்ப 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 நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் இணைந்து உயர்த்த போகிறோம். புதிய பாடல் தான், ஆனால் எளிதாக இருக்கும், அர்த்தமுள்ள பாடல். எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு இருப்பதா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய கவலையை மறக்க உதவி செய்கிறார். அவரின் படகிலே இருக்கிறதுனால எந்த புயல் காற்றுகள் அடித்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? அதை அதற்றுகிற வல்லமையுள்ள இயேசு என் படகுல இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன். என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். நான் பயப்பட மாட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படிந்திடுமே. அவர் வார்த்தைக்கு சகலமும். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 மறுபடியும், என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் செயல்களிலே மிகவும் பெரியவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் செயல்களிலே மிகவும் பெரியவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் தருகிற வார்த்தை என்னை போதித்து நடத்தும். அவர் தருகிற வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டார். அவர் என்னை எந்த மூலையினாலும் அவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஜீவ தண்ணீரா, ஜீவ வார்த்தையா இருக்கிறது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். நான் இடறி விழுந்த நேரம் என்னை கரம் பிடித்தாரே, எனக்கு போதித்தார். நான் இரண்டு விழுந்த நேரம் அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரா, அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரா. எனக்குள்ள ஜீவ நதிகள் பாய்ந்து ஓடுதே. எனக்குள்ள ஜீவ நதிகள் பாய்ந்து ஓடுதே. என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர்.
ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். மறுபடியும் என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் எனக்கு கலக்கமில்லை. காரணம் என்ன? என் ஆண்டவரின் கரம் பிடித்து என்னை நடத்தி வருகிற தேவன். அவர் என்னை கைவிட மாட்டார். என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி செல்கிறார். ஓ ஜீசஸ். உலகம் கைவிட்டாலும் எனக்கு கலக்கம் இல்லையே. ஆத்ம நம்பர் இயேசு எனக்கு எப்போதும் உண்டு. எனக்குள்ளே வாசம் செய்பவர் கிறிஸ்து, எனக்குள்ளே வாசம் செய்பவர். அவர் அன்பை விட்டு என்னால் பிரிய கூடுமோ? அவர் அன்பை விட்டு என்னால். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனையே எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனையே எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனையே எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனையே எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர். என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர்னு சொல்றதுல ஒரு பலன் வரும் பாருங்க. நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள ஒரு நாள் அவங்க நல்லவங்கள இல்லாம மாறிடுவாங்க. அது எப்படின்னு தெரியாது. ஏன்னா உலகம் அப்படிதான். ஆனா இந்த உலகத்தில் மாம்சமாய் வந்த இயேசு எப்பொழுதுமே எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என் படகுல என்னைக்கு ஏறினாரோ, அவர் ஏறின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. கைவிடுறது மாத்திரம் இல்லை, கைவிடாம இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் ஒருவரே நல்லவர்னு சொல்ல பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். மற்ற யாரையும் சொல்லிடும். என் வாழ்க்கையில பாருங்க, அநேகர் வராங்க போறாங்க. பல இடத்துல பல பேரை சந்திக்க வேண்டியதா இருக்குது. பலர் பல விதமா சொல்லுவாங்க, நான் உன் கூடயே இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன். நம்ம நினைப்போம், நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்லவும் செய்வோம். இப்படி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை. இல்ல அவங்க ஒரு நாள் சரிக்கு விழ கைவிடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா நான் ஆராதிக்கிற இந்த இயேசு, அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார், இருப்பார். இனியும் கடைசி வரைக்கும் அவர் நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப விசேஷம். இந்த நல்லவர் இயேசுவை தேடி நான் போல அவர் என்னை தேடி வந்தார். நான் எப்படி இருந்தனோ அந்த நிலைமையில என்னை ஏற்றுக்கொண்டார். நான் இருக்கிற நிலைமையில யாராவது என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? முடியவே முடியாது.
ஒருவேளை நம்ம சொல்லிக்கலாம், நம்ம அதுக்கு தகுதி இல்லை. ஆனா தகுதியற்ற நம்மை தேடி இயேசு வந்து ஏற்ற தாழ்வு அது இது அவரிடத்துல எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. இந்த உலகம் தான் சில பார்ஷியாலிட்டி பார்க்கும். ஆனா இயேசு பார்ஷியாலிட்டி பார்க்குற கடவுள் அல்ல. நான் எந்த விதத்திலே இருக்கிறனோ அந்த விதத்திலேயே என்னை ஏற்றுக்கொண்டு அவர் பரலோகம் என்னும் நித்திய வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்தி செல்லுகிற அற்புதமான தெய்வமா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இயேசு ரொம்ப அற்புதமானவர். ஆமா, அவரை காட்டிலும் ஒரு அற்புதமான தெய்வம் இல்லவே இல்லை. ஏன்னா என் நிலைமை எனக்கு தான் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் நிலைமை எனக்கு தான் தெரியும். சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா அதுதான் நிஜம். உள்ள எந்தெந்த பார்ட்ஸ்லாம் வீக்கா இருக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வீக்கா இருக்கிற இந்த சரீரத்தையும் நல்ல ஆண்டவர் அவர் நியமித்த காலம் வரைக்கும் நான் ஓட உழைக்க அவர் நியமித்த சித்தம் என் வாழ்க்கையில நடைபெறுகிற வரைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனால் அவரை காட்டிலும் ஒரு நல்ல தெய்வத்தை நான் பார்க்கவே முடியாது. இந்த தெய்வம் என்ன தேடி வந்தார் பாருங்க. அதை தான் நான் விசேஷப்படுத்த விரும்புறேன். இந்த இயேசு என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்த அற்புதமான ஆண்டவர். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை ஒருமித்து நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஒரு மாதிரி சோகமா பாடாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை. என்னை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இருக்கிற எல்லா பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரித்து, சாபங்களை நீக்கி கழுவி சுத்திகரித்து நம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டு அவருடைய மகனாக மகளாக என்னை மீட்டெடுத்த ஆண்டவரை உயர்த்துங்கள். பாவங்கள் பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே துடைத்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, நம்மை நம்முடைய ஜீவனை விலையாக கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்து என்னிடத்திலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த வகையான காரியங்களையும் எதிர்பார்க்காமல் இன்னும் எனக்காக உதவி செய்கிறவர். வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுவோம், தங்கத்தை வைரத்தை உள்ளத்தை கேட்டாரையா,
ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. எல்லாரும் உயர்த்துவோம். மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்காம என்ன செய்வார்? நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் Shall we sing it one more time? நம்மை மறக்காத ஒரு கடவுள், மறக்காத ஒரு தெய்வம் இயேசு. இன்றைக்கும் என்மேல் நினைவாய் இருக்கிறவர். நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மற்றவர்கள் அறிவது கொஞ்சம் சிரமம்தான். அவங்க நம்ம மனசுல வந்து பார்த்துட முடியாது. ஆனால் இந்த ஆண்டவர் என் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். எனக்கு உண்டான காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீங்க? இடத்துல எழும்பி நின்று ஏசப்பாவை மகிமைப்படுத்தி, பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில அனுப்பி தந்தார். ஆனால் அதுதான் நான் சொன்ன பாருங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு சுகம் இன்னைக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ கிருபை இலவசமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நான் எல்லாவித காரியத்திலும் இருந்து நான் மீண்டு வர முடிகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த 6வது மாதத்துல எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் பலன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. நீரே எங்கள் பலன். ஒருவேளை நீங்க மற்றதை பலனாக சார்ந்து இருந்தீர்களானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே நான் அதை நம்பினேன் இதை நம்பினேன் என்று அல்ல. எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. அது என்னுடைய பணமோ என்னுடைய திறமையோ என்னுடைய சாமர்த்தியமோ அல்ல. நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய பலன். இந்த வார்த்தையை சொல்லும் போதே பாருங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்தில் 5 மாதங்கள் நீங்கள் காணாத சில அதிசயங்களை ஸ்தோத்திரம் உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. இது நடக்குமா? இதெல்லாம் எனக்கு ஆயிடுச்சா?
இது எப்படி சாத்தியம், இது நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் இந்த 6வது மாதத்திலே உங்க வாழ்க்கைக்கு நேராக மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், நீரே எங்கள் பெலன்னு சொல்லுங்க. கர்த்தாவே, நீரே எங்க வாழ்க்கையில பெலனா இருக்கிறீர். நாங்க மற்றதை சார்ந்து அல்ல, பலமாக எங்களுக்காக ரூபிக்கப்பட்டிருக்கிற இந்த இயேசுவையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, உமையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே, உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்வது என்ன ஆண்டவரே? உம்மை நாங்கள் ஆராதிக்க முடியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், உம்மை உயர்த்த முடியும் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் எப்படி ரூபிக்கப்பட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விவரித்து, நீர் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த காலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் எங்கள் கிரீடங்கள் எல்லாவற்றையும் கலற்றி வைத்து உம்முடைய மகிமையின் பாதச்சண்டை நாங்கள் அதை வைத்து நாங்கள் இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எனக்காக அவர் பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகிறோம், உம் மகிமையின் பாதத்தில் இடற்றுகின்றோம். எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகிறோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம், உம் முன்னெடுத்தாங்கிட யாகின்றோம். உயர்த்துவோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, என் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. ஓ பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தமும் பிழையற்றதுமான எங்கள் இயேசு ராஜா, உம்மை பரிசுத்தர் என்று நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பூமியில் இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஓ ஜீசஸ். ஜீவனின் மார்க்கத்தை உம் மாம்சத்தின் தீரை வழி தந்தவரே, தீரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம் தந்தவரே, ஜீவனின் மார்க்கத்தை ஓ தீரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம். தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கை மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, மத்தியஸ்தரே, நீ மென்மேலும் பரிசுத்தரே, நீ மென்மேலும் பரிசுத்தரே.
கையெழுத்தை மாற்றி அமைக்க செய்து நமக்காக ஜீவனை தந்து பலியிடப்பட்ட பரிசுத்தரை சொல்லி உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. எதிரான கையெழுத்தை இரத்தத்தினாலே உடைத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு எடுத்தவரே, எதிரான இரத்தத்தினாலே மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கை மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் அவரை உயர்த்துவோம். பரிசுத்தர், ஓ எங்கள் தெய்வமே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, என் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பலமாக ரூபிக்கப்பட்ட எல்லா வாய்களும் அசையட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி பலமாக எஸ் ஜீசஸ் தேவகுமாரன் நாங்களும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்கள் பீடங்கள் யாவையும் அலற்றுகிறோம், உம் மகிமையின் பாதத்தில் இடத்துகிறோம். எங்கள் பீடங்கள் யாவையும் உம் மகிமையின் பாதத்தில் இடத்துகிறோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம், உம்முன்னெடுத்தாண்டின ஞாகின்றோம். உயர்த்துவோம், கைகளை உயர்த்தி பரிசுத்தர், தெய்வமே, what a time to worship you. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரையே ஆராதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தரே, எங்கள் இயேசு. சொல்லுங்க, எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பரிசுத்தமான எங்கள் தெய்வமே, யாருக்கு இந்த பேரை நாங்க வைக்க முடியும்? நாங்கள் பரிசுத்தமாவதற்கு காரணமே நீர்தான் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக உம்மை பரிசுத்தர் என்று ஆராதிக்கவில்லை. நீர் பரிசுத்தமாய் இருந்து இந்த பூலோகத்தில் வந்து பூலோகத்தில் இருக்கிற மனுஷன் அனுபவிக்க வேண்டிய எல்லா சோதனைகளையும் தாண்டி ஆண்டவரே, குற்றமற்ற
பரிசுத்தமான உம்முடைய இரத்தத்தை மனுஷ குலத்துக்காக நீர் சிந்தி எங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இப்பொழுது ஆராதித்தோம். What a privilege we have this morning. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் எங்க வாழ்க்கையில. இந்த காலை ஆராதனை நேரத்தில் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி, the first day of this month, இதுல வந்து ஆண்டவரே நாங்க விசேஷப்படுத்துவது, ஆண்டவரே கையெழுத்தை உம்முடைய இரத்தத்தினால் குலைத்து போட்டவர் என்று நாங்கள் பாடினோம். உம்முடைய இரத்தத்திலும் உம்முடைய சரீரத்திலும் நாங்கள் பங்கு பெறும்படி ஆண்டவரே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவரே எங்களுக்காக மனுஷனுக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த அந்த பிளவை நீர் மறுபடியும் ஒன்றிணைக்க இந்த பூலோகத்துக்கு வந்து நீர் சிந்தின உம்முடைய இரத்தத்தை, ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்திலும் நாங்கள் உடன்படிக்கை கொள்ள இந்த ஆராதனை வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பரிசுத்த கடவுளுக்கு எங்கள் பரிசுத்த ஆராதனை நாங்கள் செலுத்தி தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையில நாங்கள் எங்களை தகுதியாக்க நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் போது பாடினோம், எங்கள் கிரீடங்கள் யாவையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எங்கள் கிரீடம் என்ன ஆண்டவரே? எங்கள் கிரீடம் நாங்கள் நினைத்திருப்பது பல காரியங்களாக இருக்கலாம். நான் ஒருவேளை வசதி படைத்தவனாக இருக்கலாம். நான் ஒருவேளை எனக்குள்ளே சில நேரத்தில் பெருமை என்னும் கிரீடங்கள்லாம் அப்படியே நம்ம சுற்றி நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம என்ன சொல்லி பாடுறோம்? அது எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம். இயேசு பிறந்த போது அவரிடத்துல வந்து வெள்ளியும் பொன்னும் பல விலை உயர்ந்ததையும் ராஜாக்கள் வந்து அவர் முன்பதாக வைத்து பணிந்து கொண்டார்களாம். நீங்களும் நானும் ஏமாத்திரம் நாட்டை ஆளக்கூடிய ராஜாவே வந்து இயேசுவுக்கு முன்பதாக பணிகிறார்கள் என்றால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். ஆனால் இன்றைக்கு செய்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானது. அவர் நம்மை ஏற்படுத்தினதனுடைய நோக்கத்தை நாம் இந்த ஞாயிறு ஆராதனை காலை வேளையிலே நாம் செய்திருக்கிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிந்தின உடைய ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ரத்தம் தான் எங்களை நிர்ணயித்தது. இந்த சிந்தப்பட்ட இந்த ரத்தம் தான் எங்க வாழ்க்கையில பூசும் தைலமாய் மாறினது. இந்த சிந்தப்பட்ட ரத்தம் தான் எங்க வாழ்க்கைக்கு விமோச்சனத்தை கொடுத்தது ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண போகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் உடைய பிள்ளைகள் வந்திருந்தால் ஆண்டவரே, வயிற்று பகுதியில் சில பிரச்சனையோடு வந்திருந்தால் ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும்போதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் மீது புறப்பட்டு வருவதாக ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் மீது புறப்பட்டு வரட்டும். விசேஷமாக இந்த நாளிலே, இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்தினது எவ்வளோ பெரிய சந்தோஷம் எங்களுக்குள்ள. எங்கள் பாரம்லாம் நீங்கினது. உம்மை ஆராதிக்க எங்கள் பாரம்லாம் விலகி ஓடினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டோம். தொடர்ந்து உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்டு அதை எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை இது எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.